ஏன் இவ்வளவு துக்கங்கள், ஏன் இவ்வளவு கண்ணீர்கள், ஏன் இவ்வளவு பிரிவினைகள், ஏன் இவ்வளவு வைராக்கியங்கள், ஏன் இவ்வளவு பாடுகள், ஏன் இவ்வளவு நஷ்டங்கள்? காரணம் பாவம் பிரவேசித்தபடியினால. அப்ப நீங்களும் நானும் மட்டும் கஷ்டப்படல, நம்மளை சுற்றி நடக்கிற காரியங்களை நம்ம பார்க்கும்போது சகல சிருஷ்டிகளும் நம் நிமித்தமாக கட்டப்பட்டிருக்குது. யோசிச்சு பாருங்க, ஒரு மரத்தினால ஒரு இடத்துல நிம்மதியா இருக்க முடியுமா? இவன் குடிச்சிட்டு பாட்டில தூக்கி போடுறது என்ன, அந்த மரத்தை வெட்டுறது என்ன, இவன் சுய லாபத்துக்காக சுயநலத்துக்காக. மனுஷன் பாவம் செய்தபடியினாலே அல்லது மனுக்குலத்திலே பாவம் பிரவேசித்தபடியினாலே மனுக்குலம் மட்டும் பாதிக்கப்படலைங்க, எல்லாமே பாதிக்கப்படுது. எல்லாமே பாதிக்கப்படுது. சகல சிருஷ்டிப்புகளும் பாதிக்கப்படுது. காற்று ஏன் மாசுபட்டிருக்குது? ஏன் வானத்துல ஏன் ஓட்ட விழுந்திருக்குது? ஏன் வெப்பம் அதிகரிச்சிருக்குது? ஏன் நம்மை சுற்றி பார்க்கிற அநேக காரியங்கள்ல அதாவது ஈக்காலஜி சிஸ்டமே ஏன் மாறி இருக்குது? காரணம் பாவம் பிரவேசித்தபடியினால.